இன்னைக்கான நாள்ல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் நடுவுல நடக்கிற அந்த ட்ரேட் டீலுக்கான அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது சூப்பராவே இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால இன்னைக்கான மார்க்கெட் கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. சோ இத்தன நாளா செல் ஆஃப் கன்டின்யூ பண்ணிட்டு இருந்த எஃப்ஐஐஸ் அண்ட் தென் டிஐஸ் எல்லாருமே இன்னைக்கான நாள்ல ஸ்ட்ராங்கான பையிங் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ மார்க்கெட் கொஞ்சம் டிராப்ல இருந்தது, கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க போன் கால்ல நம்ம பிரைம் மினிஸ்டரும் அண்ட் தென் யுஎஸ் டொனால்ட் ட்ரம்ப்பும் இங்க போன் கால்ல பேசியிருக்காங்க. அதுல இந்த ட்ரேட் டாரிஃப் பத்தி குறைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போச்சு. அதுல ட்ரேட் டாரிஃபும் குறைச்சிருக்காங்க. 18% இப்ப குறைச்சிருக்காங்க. சோ முன்னாடி நம்ம மேல இருந்த, அதாவது இந்தியா கண்ட்ரி மேல இருந்த டாரிஃப் 50% இருந்துச்சு. அத இப்ப டோட்டலா குறைச்சு 18% மாத்திட்டாங்க. நம்ம மேல போட்டது ஆக்சுவலா என்னவோ 25% தான் டாரிஃப் போட்டது. அது கூட 25% பெனால்ட்டியா டாரிஃப் போட்டாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இந்த க்ரூட் ஆயில் வாங்குற ரீசன்னால. சோ அந்த ஒரு ஆயில் பர்ச்சேசிங்காக தான் 25% எக்ஸ்ட்ரா போட்டாங்க. சோ இப்ப அந்த ஒரு ஆயில் பர்ச்சேசிங்குமே தூக்கிட்டாங்க 25%. அண்ட் தென் இப்ப டோட்டலா இருக்கிறது 18% தான் நம்ம மேல டாரிஃப் இருக்குது. சோ இப்ப நம்ம காம்படிஷன் கொடுக்க முடியும். இங்க எல்லா கண்ட்ரீஸ் மேலயும் டாரிஃப் இருக்கு. சோ இப்ப நம்ம இந்த இந்தோனேஷியா அண்ட் தென் இங்க வியட்நாம், பங்களாதேஷ் இவங்க மேல என்ன டாரிஃப் இருந்துச்சோ அதுக்கு சிமிலரா தான் நம்மளோட டாரிஃப் இப்ப அப்ளிகபிள் ஆக போகுது. சோ அந்த ஒரு ரீசன் நம்மளால காம்படிட்டிவான பிரைசிங் கொடுக்க முடியும். சோ நம்ம ஊரோட அந்த ஒரு குட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிளஸ் இருக்க போகுது. சோ இந்த ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கும் இந்த ஒரு ட்ரேட் டீல்ல என்ன மாதிரியான பிளஸ் இருக்கும் அப்படின்னா, இந்தியா மேல இருக்க அந்த டாரிஃப் போக போகுது. அந்த நான் டாரிஃபும் நிறைய விஷயத்துல நடக்க போகுது. சோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்க போகுது. ஏன்னா நம்ம அதிகமான எக்ஸ்போர்ட் யூஎஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம யூஎஸ் கிட்ட இருந்து என்ன அதிகமா வாங்க போறோம் அப்படின்னா, எனர்ஜி, அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இங்க அதிகமா வாங்க போறோம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் வாங்க போறோம். அப்புறம் டெக்னாலஜி, அப்புறம் கோல். சோ இது எல்லாமே நம்ம இங்க யூஎஸ் கிட்ட இருந்து வாங்க போறோம். சோ இதனால யூஎஸ் பெனிஃபிட் அடைவாங்க. சோ இங்க ஒரு $500 பில்லியன் பிளஸ் இது மூலமா ரெவன்யூ ஜெனரேட் ஆகும் அப்படின்றது இங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு.